ஜப்பானில் 7.6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி அலைகள் தாக்கியதால் கடற்கரையோர மக்கள் வெளியேற்றம். ஜப்பானில் அடுத்தடுத்து 21 முறை ஏற்பட்ட நில அதிர்வுகள். 33,500 வீடுகளில் மின்சார விநியோகம் நிறுத்தம். வடகொரியா மற்றும் ரஷ்யாவுக்கும் சுனாமி எச்சரிக்கை. கடலோர பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுவதாக ரஷ்ய அதிபர் மாளிகை அறிவிப்பு. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட ஜப்பானில் பல இடங்களில் தீ விபத்து. ஒரு வாரத்துக்கு நிலநடுக்கம் தொடரலாம் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அரசு அறிவுறுத்தல். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமியை தொடர்ந்து ஜப்பானில் அவசர கட்டுப்பாட்டு மையத்தை ஏற்படுத்திய இந்திய தூதரகம். தொடர்பு கொள்வதற்கு செல்போன் எண்கள் மற்றும் இமெயில் முகவரி அறிவிப்பு. புத்தாண்டையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த மக்கள். கடலூர் வெள்ளி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் குவிந்து உற்சாகம். கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்தினிடையே பிரைன் பூங்காவை ரசித்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் உற்சாகம். குற்றால அருவிகளில் நீராடி மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியிலும் ஆனந்த குளியல். திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் பக்தர்கள். பழனி, வடபழனி உள்ளிட்ட முருகன் கோயில்களிலும் அலைமோதும் கூட்டம். புத்தாண்டையொட்டி சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த். ரசிகர்களை நோக்கி கையசைத்து புத்தாண்டு வாழ்த்து கூறினார். வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது PSLV C-58 ராக்கெட். எக்ஸ்போசாட் உள்ளிட்ட 11 செயற்கைக்கோள்கள் புவியின் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தம். பொங்கலுக்கு பின் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு. சென்னை தாயகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. திருச்சிக்கு பிரதமர் நாளை வரவுள்ளதையொட்டி விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. திருச்சி புதுகை தேசிய நெடுஞ்சாலையில் நாளை பொது போக்குவரத்து ரத்து. ஒசூர் அருகே டேங்கர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் ஏற்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோயில்களில் புனரமைப்பு என்ற பெயரில் தொன்மையான கல்வெட்டுகள் அழிக்கப்படுவதாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன்மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. புனரமைப்பு பணிகளை மாநில தொல்லியல் துறையினர் மேற்கொள்ள வலியுறுத்தல். தென் மாவட்டங்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து அரசு பேருந்தில் செல்ல முன்பதிவு செய்த பயணிகளுக்கு பயணத்தின் போது கூடுதல் கட்டணத் தொகை திருப்பி வழங்கப்படும். வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க நடவடிக்கை. கடலூரிலிருந்து புதுச்சேரி மதுக்கடைகளுக்கு வாடிக்கையாளர்களை இலவசமாக ஏற்றிச் சென்ற 10 ஆட்டோக்கள் பறிமுதல். பணம் கொடுத்து ஆட்களை ஏற்றி வருமாறு கூறிய மதுக்கடை உரிமையாளர் கைது.
நாள் வேலை திட்டத்தில் ஆதார் எண் இணைத்தவர்களுக்கு மட்டுமே இன்று முதல் ஊதியம் வழங்கப்படும். அவகாசம் முடிந்ததால் மத்திய அரசு நடவடிக்கை. சேலத்தில் விவசாயிக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியதில் தனக்கு தொடர்பில்லை. பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் விளக்கம். இந்தி பட தயாரிப்பாளர் ஜாக்கி பக்னானியை மணக்கிறார் நடிகை ரகுல் பிரீத் சிங். கோவாவில் பிப்ரவரி 22ஆம் தேதி திருமணம். குஜராத் மாநிலம் துவாரகா அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2.5 வயது குழந்தை மீட்கும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் ஆம்னி பேருந்துகளில் கட்டண கொள்ளை நடைபெறுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், பயணிகள் தரப்புல என்ன புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். லாவண்யா, தொடர்ச்சியாக தற்பொழுது ஒவ்வொரு விழா காலங்களிலும் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டண உயர்வு என்பது தற்பொழுது வரை கட்டுப்படுத்த முடியாத சூழலில் இருந்து வருகிறது. ஏற்கனவே இந்த விழாக்கால கட்டணம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதையும் தாண்டி தற்போது கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பேருந்துகளுக்கு அதிகபட்ச இந்த சொகுசு பேருந்துகளுக்கு வாங்கக்கூடிய அதே கட்டணத்தை வசூலிக்கக்கூடிய வகையில 3700 ரூபாய் வரைக்கும் தற்போது கட்டணங்கள் வசூல் செய்யப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு புத்தாண்டு கொண்டாடப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர் திரும்பி தற்போது வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பள்ளி தேர்வு முடிந்து விடுமுறை நாட்களும் முடிந்திருக்கிறது. எனவே அவர்களும் பெரும்பாலானோர் தற்போது சென்னை திரும்பி வழக்கமான இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில பெரும்பாலான மக்கள் அரசு பேருந்து மட்டுமில்லாமல் ஆம்னி பேருந்தை பயன்படுத்தி வருவதற்கு தற்போது இந்த டிக்கெட்டுகளை புக் செய்யும் பொழுது அதிக கட்டணம் என்பது தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் இந்த கட்டண நிர்ணயத்தை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும், மீண்டும் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். வேளாங்கண்ணியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து குதூகலமாக புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, காவல்துறையினர் தரப்புல சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? லாவண்யா, தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே இந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது களை கட்டி உள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான இந்த வேளாங்கண்ணியில் நேற்று நள்ளிரவு முதலே இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கி தற்பொழுது வரை இந்த குறையாத உற்சாகத்தோடு பல்வேறு தரப்பு மக்கள் மற்றும் வெளிநாடு மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கொண்டாடி இந்த பொழுதை கழித்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் உத்தரவின் பேரில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் மட்டுமல்லாமல் 200க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினர் என 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையில் வேளாங்கண்ணி காவல் ஆய்வாளர் ஆனந்தராஜ் தலைமையிலான போலீசார் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். அதுபோல அந்த பல்வேறு இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து குற்ற சம்பவங்களில் ஏதேனும் நடக்கிறதா, மேற்கொண்டு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளது. அது தவிர அந்த நள்ளிரவுகளில் 1 மணிக்கு மேல் அதிக வேகத்தில் செல்வது, அந்த வாகனங்களில் சாகசம் செய்வது உள்ளிட்டவற்றை கண்காணிப்பதற்கும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அது தவிர அந்த குற்றங்களை தடுப்பதற்காக குற்றப்பிரிவு
போலீசாரும் அந்த மஃப்டி உடையில நேற்று முழுவதுமாகவே அந்த சோதனையில் ஈடுபட்டார்கள். இன்றும் அந்த சோதனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த பக்தர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு சாராம்சங்களை நாகை மாவட்ட காவல்துறை முன்னெடுத்துள்ளது. அது தவிர பேராலய நிர்வாகம் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் இணைந்து வேளாங்கண்ணிக்கு வரும் பக்தர்களுக்கு முழுமையான முன்னேற்பாடு பணிகளை செய்துள்ளது. குடிநீர் வசதியாக இருக்கட்டும், அதே போல கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது. பேரூராட்சி மன்ற தலைவர் டயானா சர்மிளா தலைமையில் அந்த சுகாதார பணிகள் முழுமையாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கூடுதல் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு அந்த பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்வதற்கு ஏதுவான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது தவிர அந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது நள்ளிரவு முதல் அந்த சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் அந்த வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டாடியதோடு மட்டுமல்லாமல் அந்த காலை 6 மணி முதலே அந்த வேளாங்கண்ணி கடலில் குளிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குறிப்பாக தற்பொழுது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்பொழுது கடலில் குளித்து வருகிறார்கள். இவர்களை கடலோர பாதுகாப்பு குழுவினர் மட்டுமல்லாமல் இந்த உதவும் கரங்கள் உள்ளிட்ட தன்னார்வ அமைப்பினரும் பாதுகாப்பாக கடலில் குளிக்க வேண்டும், மேற்கொண்டு ஒலிபெருக்கி மூலமாக அறிவுரையை வழங்கி அவர்களை பாதுகாப்பாக கரையேற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி. கொடைக்கானலில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டத்தினிடையே சுற்றுலா பயணிகள் பிரைன் பூங்காவின் அழகை கண்டு ரசித்தனர். நகரின் மையப்பகுதியில் உள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்த அவர்கள் சைக்கிள், குதிரை சவாரியும் செய்து மகிழ்ந்தனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் சீராக கொட்டி வரும் நீரின் முன் நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகமடைந்தனர். தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டு விடுமுறை காரணமாக பிரபல சுற்றுலா மையமான உதகையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்பட்டனர். உதகை படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல்லில் குவிந்துள்ளனர். அவர்கள் மெயினருவி, சினிபா ஃபால்ஸ், தொங்கு பாலம், ஐந்தருவி ஆகிய இடங்களில் சுற்றி பார்த்தும் காவிரியின் இயற்கை அழகை ரசித்தபடியும் புத்தாண்டை கொண்டாடினர். பரிசலில் பயணம் செய்தும் ஆயில் மசாஜ் செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். குற்றால அருவியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் சில்லென்று ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவி நீரில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்கின்றனர். புத்தாண்டு விடுமுறைக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் அருவிகளில் குளிப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஊட்டி, கொடைக்கானலை போன்ற இதமான சூழல் நிலவுவதாகவும் கூறுகின்றனர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு கேங்காக வந்திருக்கோம். செம்மையாக ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நியூ இயரை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். குற்றாலத்தில் தண்ணிலாம் அருமையாக விழுது, எல்லா ஃபால்ஸ்லையும் செம்மையாக விழுது, நல்லா அலோவ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். பசங்களாம் நாங்கள் நிறைய பேர் இதை மாதிரி ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. நியூ இயர் செலிப்ரேஷனை நாங்கள் குற்றாலத்தில் செம்மையாக கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, எப்போவுமே சபரிமலை போனால் குற்றாலம் நாங்கள் வர்றது வழக்கம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்தோம், குளித்தோம். அவ்வளோ டயர்டுலேயும் உடம்பு வலி, அந்த தண்ணி, அந்த அருவியிலேருந்து வர தண்ணி உடம்புல பட்டோன்னே உடம்புல இருக்க வலிலாம் போயிடுச்சு. எங்களை மாதிரி எல்லாருமே வருஷம் வருஷம் வராங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை நியூ இயர் அதுமா குளிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்குன்னு இல்லை, நீங்களும் வாங்க, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நல்ல குளிர், நல்ல கிளைமேட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளித்து புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதமான சூழலில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியில் குடும்பத்தினர் நண்பர்களுடன் இணைந்து உற்சாக குளியல் போட்டனர்.